அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 குழல் இனிது யாழ் இனிது இசைக்கருவிகளை பற்றிய செய்திகளை நாம் இந்த இயலில் பார்க்கலாம். இப்போ இயல் 5ல் இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி திருக்கேதாரம். திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் இப்பாடப்பகுதியில் பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோமா, சுந்தரர். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பியாரூரார், தம்பிரான், தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் அப்படின்னா எத்தனை பாடல்களை கொண்டது? 10 பாடல்களை கொண்டது. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். இப்போ நம்முடைய பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரர். இப்போ பாருங்க, சமய இலக்கிய தகவல்கள் சைவமும் தமிழும் அப்படிங்கிற இதில் பாருங்க, தமிழை பக்தி மொழி என பெரிதும் பொருந்தும் என்றவர் மறைதிரு தனிநாயகம் அடிகள். சமய மறுமலர்ச்சி காலம் யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். பக்தி இலக்கிய காலம் பல்லவர்கள் காலம். பக்தி இயக்க காலம் பல்லவர்கள் காலம். சைவ பெரியோர்களை பாடிய பாக்கள் திருமுறைகள் எனப்படும். சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் என்னன்னு சொல்கிறோம்? திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இவை 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. 12 திருமுறைகள் எத்தனை அப்படின்னா 12. இவை சைவ பெரியோர்கள் பாடிய பாடல்கள் தான் என்ன சொல்கிறோம்? திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். திருமுறைகள் எத்தனை அப்படின்னா 12 திருமுறைகள். அந்த திருமுறைகளில் 1, 2, 3ஆம் திருமுறைகள் திருஞானசம்பந்தருடைய தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4, 5, 6 இத்திருமுறைகள் திருநாவுக்கரசருடைய தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் திருமுறை சுந்தரர் பாடிய தேவாரம். இப்போ திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்ன சொல்கிறோம்? தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் இவருடைய திருவாசகம், திருக்கோவையார் அப்படிங்கிற நூல்கள்லாம் 8ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர் பாடியது 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் தான் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை திரு ஆலவாய் உடையார் முதலிய 12 பேர் பாடியது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம். திருமுறைகளை தொகுத்தவர் முன்னே பார்த்தோம் இல்லையா, நம்பியாண்டார் நம்பிதான் திருமுறைகளை தொகுத்தவர். நம்பியாண்டார் திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதல் ஆதித்தன் என்றும் சதாசிவ பண்டாரத்தார் அவ்வை து துரைசாமி பிள்ளை கூறுவர். 2ஆம் ஆதித்தன் என்றும் சோமசுந்தர தேசிகர் கருதுகிறார்.
முதல் ராசராசன் என்று அருணாசலம் கருதுகிறார். முதல் ராசராச சோழனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு அழைக்கிறாங்க. முதல் 7 திருமுறை, முதல் 1, 2, 3, 4, 5, 6, 7 திருமுறையையும் என்ன சொல்கிறாங்க? தேவாரம். முதல் 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் அப்படின்னும் பெயர் உண்டு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவர் முதலிகளில் முதல் இருவர் பாடிய அனைத்தும் இசைப்பாடல்கள். திருமுறையில் இசைப்பாடல்களே மிகுதி. திருமுறையில் இறைவனை பாடுகின்ற இசைப்பாடல்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வரையும் சமய குரவர்கள் என்று அழைப்பர். குரவர்கள் என்பதற்கு பெரியவர்கள் என்று பொருள். திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் 27 பேர். சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா 12 திருமுறைகளையும் சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்முடைய திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரத்தினுடைய சிறப்பை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். அந்த சுந்தரரை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம். சுந்தரர் கைலாயத்தில் இவருக்கு ஆளாள சுந்தரனார் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. ஆளாள சுந்தரனார் கைலாயத்தில் மோகித்த பெண்கள் 2, கமலினி, அனிந்திதை. சுந்தரர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருநாவலூர். பெற்றோர் சடையனார், இசை நாணியார். சுந்தரருடைய அப்பா அம்மா சடையனார், இசை நாணியார். இவர் இயற்பெயர் ஆரூரர், நம்பி ஆரூரர் அப்படின்னு பெயர். மகன்மை தத்து கொண்டவர் நரசிங்க முனையர் என்ற அரசர். நாடு திருமுனைப்பாடி நாடு, சுந்தரருடைய நாடு. வேறு பெயர்கள் பாருங்க, வன்தொண்டர், தம்பிரான், தோழன் என்று அழைக்கப்படுவார். இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதால் இவரை வன்தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கு தோழன் ஆதலால் தம்பிரான் தோழர் என்று எனப்பட்டார். சிவனுக்கு ஒரு பெயர் தம்பிரான். சிவனுக்கு ஒரு பெயர் என்ன? தம்பிரான். சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் எது அப்படின்னா திருவெண்ணெய் நல்லூர். திருவாரூரில் பறவையரை மணந்தார். திருவெற்றியூரில் சங்கிலியாரை மணந்தார். திருப்புகலூரில் செங்கல்லை பொன்னாக்கினார் சுந்தரர். பொன்னை மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் குளத்தில் பெற்றார். திருவெண்பாக்கத்தில் கோல் பெற்றார். காஞ்சி ஏகாம்பரநாதரை பாடி இடக்கண் பெற்றார். திருவாரூரில் வழக்கண் பெற்றார். பறவையாரின் உடலை தவிர்க்க இறைவனையே 2 முறை தூது அனுப்பினார். அவிநாசி என்ற ஊரில் முதலை விழுங்கிய பாலகனை மீட்டார். திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரிய மண்டபத்தில் திருத்தொண்டர் தொகை பாடினார். திருத்தொண்டர் தொகையின் முதலடி தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது. சுந்தரரின் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தம் 18ஆம் வயதில் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் வர தாம் வெள்ளை யானை மீது ஏறி திருக்கயிலையை அடைந்தார். ஆதி உலா என்ற திருக்கயிலாயநாதர் உலாவை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார். இவர் பாடிய பதிகம் 100 பதிகம், 1026 பாடல்கள். இவர்தம் பாடல்கள் 7ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. சுந்தரர் யோகமுறை என்ற சகமார்க்கத்தினர். யாரு? சுந்தரர். இப்போ நாம் திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரினுடைய சிறப்பை பற்றிய செய்யுளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரர். சுந்தரர் பற்றிய செய்திகளையும் தேவாரம் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும் நாம்
தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த செய்திகளை எல்லாம் நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே.